Students, now வந்துட்டு last classல வந்துட்டு historyல third chapter பார்த்தோம். So third chapterோட detail answers பார்த்தோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா economicsோட third chapter food security and nutrition. இந்த சாப்டரோட book backல இருக்கக்கூடிய 2 marks question தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க book backல page number 319ல 5 questions இருக்கு. இத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். First question என்னன்னா define food security according to FAO. FAO வந்து food security எப்படி define பண்றாங்க அப்படினு கேக்குறாங்க first question. Second வந்து what are the basic three components of food and nutrition security. So food and nutrition security க்கு basic 3 components என்னென்னன்னு கேக்குறாங்க second question. Next one is what is the role of FCI and green revolution. Green revolutionல FCI ஓட ரோல் என்னன்னு கேக்குறாங்க third question. Fourth one is what are the effects of green revolution. So green revolution ஓட effects என்னன்னு கேக்குறாங்க fourth question. Fifth one is write some name of the nutrition programs in Tamil Nadu. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய nutrition program in தமிழ்நாடு நம்ம இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன நியூட்ரிஷன் programs இருக்குன்னு சொல்லிட்டு அந்த programs வந்து அந்த நேமை கேக்குறாங்க. இதான் வந்து 5th question. So இந்த 5 question தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So first question பாருங்க define food security according to FAO. நான் வந்து இன்னைக்கு இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் கைட்ல தான் வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வர போறேன். So first question define food security according to FAO. So FAO பொறுத்த வரைக்கும் food security னா என்ன அப்படினு கேக்குறாங்க first question. பாருங்க அதோட ஆன்சர் இங்க இருக்கு. According to FAO 2009 food security exists when all people at all times have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preferences for an active and healthy life. So FAO பொறுத்த வரைக்கும் food security னா என்னன்னா food security எப்ப வந்துட்டு exist ஆகும்னா all people எல்லா பீப்புளும் எல்லா டைம்லயும் வந்துட்டு அவங்களுக்கு பிசிக்கலாவும் சோஷியலாவும் எகனாமிக்காவும் அவங்களுக்கு ஃபுட் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கு, சேஃபா இருக்கு, நியூட்ரிஷனோட இருக்கு. அதாவது அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு தேவையான டயட்ரி நீட்ஸை வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்து மீட் பண்ணுது. அந்த ஃபுட்டு வந்துட்டு அவங்களோட லைஃபை வந்துட்டு ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்குது அப்படின்னா அதைத்தான் வந்துட்டு அவங்க ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு FAO food security exists when all the people எல்லா பீப்புளும் அந்த எல்லா பீப்புளுக்கும் எல்லா டைம்லையும் எந்த வித பிரச்சனை ஃபிசிக்கலாகவும் சோஷியலாகவும் எக்கனாமிக்காகவும் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து அக்சஸாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்துட்டு சேஃபாகவும் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கணும். அதான் சொல்கிறாங்க physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs. அந்த அவங்களோட டே டு டே லைஃப் ஒரு நாளுக்கு தேவையான எல்லா டயட்ரி நீட்ஸையும் அந்த ஃபுட்டு வந்துட்டு மீட் பண்ணணும். அண்ட் ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் அன் ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி லைஃப். ஸோ அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு எப்படி இருக்கணும், அவங்களோட லைஃப்பை ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு FAO வந்துட்டு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வாட் ஆர் த 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியோட பேசிக் 3 காம்பனன்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். பாருங்க செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்கு. த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஆர் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், அக்சஸ் டு ஃபுட், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஃபுட்டு வந்துட்டு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ அக்சஸ், அதாவது எவ்வளோ அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அதை நம்மளால் எவ்வளோ அக்சஸ் எவ்வளோ பேத்துக்கு அதை கொடுக்க முடியும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்துட்டு நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்துட்டு ஒரு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியோட 3 காம்பனன்ட்ஸ் சொல்கிறாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், access to food and absorption of food. இதுதான் வந்துட்டு basic 3 components of food and nutrition security. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க what is the role of FCI in green revolution. ஸோ green revolutionல FCI ஓட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். பாருங்க அதோட ஆன்சர் இங்கே இருக்கு. Green revolution was born in the country paving way for self-sufficiency in food grain production. green revolution வந்து எந்த கண்ட்ரியில் born ஆகும் அப்படின்னா
was born in the country paving way for the self-sufficiency in food grain production. அந்த கண்ட்ரியில் நடக்கக்கூடிய ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி எந்த ஒரு சஃபிஷியன்ட்டும் இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் வந்துட்டு இந்த க்ரீன் ரெவல்யூஷன் இருக்கும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது எம்எஸ்பி for the crops were announced at the beginning of the season. அதாவது அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது எம்எஸ்பியை வந்துட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா க்ராப்போட ப்ரைஸ் தான் அது. அதை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த சீசன் அந்த க்ராப்பை வந்துட்டு சோ பண்ணும்போதே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த க்ராப்புக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் த ஸ்டேட் ப்ரொக்யூர்ட் த ஹார்வெஸ்டட் கிரைன்ஸ் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. என்ன பண்ணுவாங்க அந்த அவங்க அனௌன்ஸ் பண்ணுற ப்ரைஸை வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு ப்ரொக்யூர் இது பண்ணி அந்த ஹார்வெஸ்டர் கிரைன்ஸை வந்துட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. The FCI had built huge storage godowns and built buffer stocks of food grain during the harvest season to be distributed all through the years. அதாவது இந்த ஃபுட்டு வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு FCI அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி அதை வந்துட்டு குடோன்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபுட் கிரைன்ஸை வந்துட்டு ஆல் த்ரூ இயர்ஸ் முழு வருஷமும் வந்துட்டு அதை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சீசன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுன்னு இதாகும். ஸோ ஒரு சீசன் ஃபுட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சுகர் கேன் எடுத்துக்கலாம். சுகர் கேன் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சீசனில் தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சுகர் கேன் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு த்ரூ அவுட் இயர் அந்த இயர் ஃபுல்லாமே வந்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு எஃப்சிஐயோட ரோல் க்ரீன் ரெவல்யூஷனுங்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன் எங்கே இருக்குது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்னா, எந்தெந்த கண்ட்ரி வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷனில் செல்ஃப் சஃபிஷியன்சியோடு இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் தான் வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பிங்கிறது வந்துட்டு ஒரு க்ராப்போட ப்ரைஸை வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ் சோ பண்ணுற அந்த சீசனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸை வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணி அந்த ஹார்வெஸ்டர் கிரைன்ஸை ப்ரொக்யூர் பண்ணுற அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்வெஸ்டர் கிரைன்ஸை வந்துட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஹியூஜ் ஸ்டோரேஜ் குடோன்ஸ் எல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குடோன்ஸில் வந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டு போகிற அந்த ஃபுட் கிரைன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சு அது த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ரோல் ஆஃப் எஃப்சிஐ இன் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ க்ரீன் ரெவல்யூஷனில் எஃப்சிஐயோட ரோல் வந்துட்டு இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்? க்ரீன் ரெவல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் என்ன? இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின். பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது. இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வித் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஹெச்ஒய்வினா ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸ், வீட் அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் மேஜர் சீரியல் கிராப்ஸ். அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் மூலிமா நம்மளோட ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஹை ஈல்டிங் வெரைட்டி ரைஸ் இருக்கும், வீட் இருக்கும், அதே மாதிரி சிமிலர் இதே கிராப்ஸ் மாதிரி நிறைய மேஜர் சீரியல் கிராப்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. இது ஃபஸ்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து த ஈல்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் 4-fold சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். அதாவது ஃபுட் கிரைன்ஸோட ஈல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு எப்போன்னா, இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம கண்ட்ரி வந்துட்டு இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறாங்க. இன்ட்ரடியூசிங் ஃபர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹையாக இருந்தது. எப்படி அதோட ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா, ஈல்டிங் வெரைட்டிஸ் அதாவது நிறைய வெரைட்டிஸ் ஃபுட் கிரைன்ஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. எந்தெந்த நிதினா ரைஸ்லேயும் வீட்லேயும் வெரைட்டி, அதாவது ஈல்டிங் வெரைட்டி நிறையா வந்துட்டு வெரைட்டி ஒரு ரைஸ் எடுத்துட்டாலே அதில் மினிமம் இவ்வளோ ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த வெரைட்டிஸ் வந்துட்டு அதிகமாச்சுங்கிறாங்க. சீப்பர் ஃபார்ம் கிரெடிட் த்ரூ த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் சொசைட்டி. ஸோ சீப்பர் ஃபார்ம் கிரெடிட்னா வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொசைட்டின்னு வந்துட்டு நமக்கு கிரெடிட் அதாவது கடனாக வாங்கிக்கலாம் அதான் சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ஹை ஈல்டிங் வெரைட்டியோட இன்க்ரீஸ் ஆகும். என்னென்ன அப்படி ஆச்சுன்னா, ரைஸ், வீட்டு, மேஜர் சீரியல் கிராப்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுட் கிரைன்ஸ் வந்துட்டு ஈல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சு எப்போ இருந்துன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெர்டிலைசரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபெர்டிலைசரோட ரெஸ்பான்ஸ் ஹையாக இருந்து நமக்கு வந்துட்டு ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்துட்டு ரைஸ்லேயும் வீட்லேயும் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு கிடச்சிது.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீப்பர் ஃபார்ம் கிரெடிட்டுங்கிறது வந்துட்டு இந்த லோன் மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு ரைட் சொசைட்டிலாம் லோன் வாங்குவாங்களா அதான் வந்துட்டு சீப்பர் ஃபார்ம் கிரெடிட்டுங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் 4th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். ரைட் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா அதோட நேமை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் 5th கொஸ்டின். பாருங்கள் 5th கொஸ்டினோட ஆன்சர் இங்கே இருக்குது. 6 ப்ரோக்ராம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபஸ்ட் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். ஸோ அவரோட பேரில் வச்சுருக்காங்க நம்ம எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஜென்ரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், பிரதான் மந்திரி கிராம யோஜனா ஸ்கீம், தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ இந்த மிட் டே மீல் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மத்திய உணவு திட்டம் அதான் வந்துட்டு மிட் டே மீல் ப்ரோக்ராம். இது மற்றது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷனை பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், அதாவது ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரைமரி எஜுகேஷனுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட்டை தருவாங்க நேஷ்னல் லெவல், அதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், பிரதான் மந்திரி கிராம யோஜனா ஸ்கீம். இது எல்லாத்துக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் டெவலப் ஆகக்கூடிய ஸ்கீம் இதுதான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அண்ட் மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ இந்த 6 ப்ரோக்ராம்ஸ் இந்த 6 நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் 3rd சாப்டரோட 2 மார்க்ஸ் கொஸ்டின் 5 2 மார்க்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.